மனோஜ் இங்க என்ன பண்றான்? சீக்கிரம் வா, சீக்கிரம் போயிடு வா. சுபா, ஏ சுபா, சுபா எங்க போறா? ஷோ. அண்ணா, சொல்லுமா. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கம்மா, உட்காரு. எங்க இவ்ளோ வேகமா போறா? இவ்ளோ அவசரமா போறா? என்னவா இருக்கும்? நாமளும் இவ்ளோ ஃபாலோ பண்ணுவோம். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டார்லிங், நீ நியாயமா அது? கட்டின புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனை தனியா விட்டுட்டு பொண்டாட்டி மட்டும் கார் ரைட்டுக்கு கிளம்புனா எப்படி சொல்லு? ஏய், இங்க பாரு, நான் இம்பார்ட்டன்ட்டான வேலைக்கு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கீழே இறங்கு. ஆ? நான் கூட ஒரு முக்கியமான சமாச்சாரமா தான் போயின்னு இருக்கிறேன். ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயினே வருது. அதனால சில பல பர்ச்சேசிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ உன் கூட கார்ல வந்தேன்னு வச்சுக்குவேன், அப்படியே அழுங்காம குலுங்காம வாங்கின ஐட்டத்துக்கு எந்த சேதாரமும் இல்லாம பத்திரமா வீட்டுக்கு தந்து சேர்த்தரலாம். நான் அந்த சைடு போல வேற சைடு போறேன். எது? வேற பக்கம் போறியா? அப்ப உனக்கு கடை இருக்கிற இடம்லாம் தெரியுமா? டேய், நாட்டி கேர்ள். ஐயோ, நான் கூட வாங்குறதுக்கு கடையை தேடி அலையணுமேன்னு நினைச்சேன். பட் ஒண்ணும் பரவாயில்ல. எவ்வளோ டைம் ஆனாலும் மாமா வெயிட் பண்றேன் டீச்சர்லாம். நம்ம என்ன பண்ணலாம், உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வரப்ப நம்ம அப்படியே பர்ச்சேஸ போட்டு வந்துடலாம். இவன் கிட்ட பேசிட்டே இருந்தோம்னா அந்த அன்பரசி எங்க போறான்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். இவன் கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். ரெடி போலாம். ரைட். நம்ம கிட்ட சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் எங்க தனியா போயிட்டு இருக்காங்க? மறுபடியும் தப்பா ஏதாவது முடிவெடுக்க போறாங்களோ? ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போகணும். டார்லிங், நானும் வண்டியில ஏறினதுல இருந்து பாக்குறேன், ஒரே பதட்டமாவே இருக்கிறியே. கொஞ்ச நேரம் அமைதியா வரியா? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மாமா உன்னை எப்படி கூல் பண்றேன்னு பாக்குறியா? ஏய், அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. டார்லிங், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கார்ல போற முதல் ட்ரிப் இது. அதுல ஒரு ரொமான்ஸ், ஒரு லவ், அந்த உள்ள இருந்து வருமே அது என்னது ஃபீல், அதெல்லாம் வேணாமா? இங்க பாரு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ல ஏறவே சொல்லல. நீ ஏன் இங்க ஏறி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஓ, அதனால பேசாம வர்றதுதான் உனக்கு நல்லது. பேசாம? ஆமா, ஏன் ஊஞ்சி எப்ப பார்த்தாலும் உருளே வச்சுட்டு வர? இல்ல உன் டிசைனே அப்படிதானா? இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் கூட வரேன்னு சொன்னதும் நான் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் நீ என் ஹஸ்பண்டுங்கிறதுனால எல்லாம் ஒண்ணும் இல்ல. எவனோ ரோட்ல போறவன் லிஃப்ட் கேட்டானா,
அவனுக்கு லிஃப்ட் கொடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி நினைச்சுதான் போனா போதுன்னு உன்னை உட்கார வச்சிருக்காங்க. அதனால ரோட்ல போறவங்க கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பேசுறது இல்ல. சும்மா பேசுறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரியா? ஓ சரி, இருக்குடி உனக்கு. என்ன ரோட்ல போறவன் நான் சொல்ற? இதே ஆட்டோ தான். அன்பரசி, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி. இப்ப நீ எதுக்கு அந்த ஆட்டோ வெட்டின்னு போயிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா போனா தான் என்ன? இப்படி ரோட்ல போறவங்களை ஏத்திக்கிட்டே அவங்க உயிரோட விளையாடுறியே, தப்பு இல்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடா? என்னது டாவா? ரோட்ல போறவங்க கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாவளே உன்ன அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ஃபாலோ பண்ணி போங்கண்ணா. போறோமா. என்ன இது? இது அனன்யா காராச்சே. அனன்யா எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றா? சுபாவும் மனோஜ் இப்ப எங்க போறாங்கன்னு வேற தெரியலையே. இந்த நேரத்துல இந்த விஷயம் அனன்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வீட்டுல அத்தை கிட்ட சொல்லிடுவா. இவளை எப்படி கட் பண்ணி விடுறது? அன்பு, சொல்ல அன்பு. மஞ்சு எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். அப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேள. நான் வந்துடுறேன். இங்க நிறுத்துங்கண்ணா, பாத்து போ. சரி அன்பு. அண்ணா சீக்கிரம் போங்க. மஞ்சு, நீ எப்படி இந்த ஆட்டோல? நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்ப எதுக்கு ரோட்ல ரேஸுக்கு போறவளாட்டம் காரை கொண்டு வந்து இப்படி விடுற? இல்ல, நான் கார்ல வரப்போ நீ ஆட்டோல வரத பார்த்தனா, அதான் உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு. பேசுறதுக்காக இப்படி ரோட்ல ஸ்டண்ட்லாம் பண்ணுவியா? அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? ஆமால. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் கால் பண்ணு. நான் கிளம்புறேன். ரொம்ப பாராட்டிட்டு போறாங்க போல இருக்கு.
சரி சரி சாரி, ரொம்ப முறைக்காத. இன்னொரு ரவுண்டு போலாமா? இந்த தபா மாமா டிரைவ் பண்ற, நீ பக்கத்துல உட்காந்தா மட்டும் போதும். ஓகே? ஓ டார்லிங், மாமா தான் ஃபார்ம்ல இருக்கல்ல. நான் டார்லிங், ஆனா உன்னா முறைகிற, இல்லைன்னா ஏதாவது இமேஜினேஷனுக்கு போயிடுற. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்கிற? என்ன நடந்துச்சு? எப்படி இந்த ஆட்டோல மஞ்சு வந்தா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன். நான் விடாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு தானே போயிட்டு இருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சு? ஆட்டோ ஆட்டோ போலானா? அண்ணா கொஞ்சம் அந்த லெஃப்ட் போங்கண்ணா. ஷோ, ச்சே. இந்த அனன்யா வந்ததுனால நான் ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டேனே. என்னங்கண்ணா, தேங்க்ஸ். வா. இந்தாங்க. வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. ஓகே. இந்தாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அம்மா, இங்க யாருமா? பானு, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க. ஏய், நீ விஸ்வாஸ் சார் தங்கச்சி சுபா தானே? நான் உங்க அண்ணன் விஸ்வாஸ் சார் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். அங்க உன்னை பார்த்திருக்கேன். அப்படிதான் எனக்கு உன்னை தெரியும். நான் அன்பரசியோட ஃப்ரெண்டு காவ்யா. விஸ்வாவா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? ஆமா, இவரு யாரு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உன் பேரு கூட சுபா தானே? பாத்தியா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். மேடம், அவங்க தான் யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல் மேடம், ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. சரி, சாரி சார். சுபா இங்க யாரு? நீங்க தான் சுபாவா? இவ்ளோ நேரம் நான் கேட்டுட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனும் இல்ல. டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணுவாங்க. இல்லன்னு சொல்றாளே, இவ விஸ்வாஸ் சாரோட தங்கச்சியே தான். கல்யாணத்துல இவளை பார்த்த ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்கு. இவ ஏன் இல்லன்னு மாத்தி சொல்றா? ஒன்னும் புரியலையே.
கொடுங்க. பார்த்து இந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க கேக்குற மாதிரி டாக்டர் அபார்ஷன்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ப்ராப்பரான பெர்மிஷனும் ரெக்கார்ட்ஸும் தேவைப்படும். வேணும்னா நீங்க டாக்டர் கிட்ட பர்சனலா பேசி ட்ரை பண்ணி பாருங்க. டாக்டர் இப்ப வந்துருவாங்க. ஓகே. ஃபைல் கொடுங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல டாக்டர். சார், இங்க பாருங்க. நீங்க கேக்குறத கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம், நாங்கள் வேறு வழி தெரியாமல் தான் மேடம் உங்ககிட்ட வந்திருக்கோம். நான் இன்னும் என்னோட கரியரை கூட ஸ்டார்ட் பண்ணல மேடம். இப்போ எங்களால் இந்த குழந்தை பெற்றுக்கிட்டு அதை வளர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் மேடம். ப்ளீஸ் மேடம். சொல்லு காவியா. ஏய் அன்பரசி, விஸ்வா சாரோட தங்கச்சி சுபாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் இப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். என்ன சொல்ற? எப்ப பார்த்த? இப்பதாண்டி. சுபா ஏதோ ஒரு பையனோட வந்து அபார்ஷன் பண்றதா பேசிட்டு இருக்கா. நான் அவகிட்ட போய் பேசினதும் நான் சுபா இல்லைன்னு சொல்லி நான் யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறா. அதனாலதான் நான் சந்தேகத்துல உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏய், அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இரு. நான் இப்ப வந்துடுறேன். சரிடி. ஆமா, எந்த ஹாஸ்பிடல்ல இருக்க நீ? சரிடி, சீக்கிரமா நான் வந்துடுறேன். அண்ணா, நான் சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போங்கண்ணா. கடவுளே, என்ன இது? சுபா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எதுவும் தப்பா இருக்கக்கூடாது. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா, எமர்ஜென்சினா. வேகமா தான் போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அபார்ஷன்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இது இவங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம இது இல்லீகலான காரியம் வேற. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னு தெரிஞ்சாலே உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஐம் சாரி. நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட்டை கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க சுபான ஒரு ரைட் சைடு போங்க. அங்கேயா? தேங்க்ஸ். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரிஞ்சது அவ்வளவுதானா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா? நான் தான் நேரம் வரும்போது இத பத்தி வீட்ல பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல.
அது வரைக்கும் உங்களால பொறுத்துக்க முடியாதா? இப்படி அபோர்ஷன் வரைக்கும் வந்து நிக்கிறீங்க. ஆமா நீ இத வீட்ல பேசி ஒரு முடிவை சொல்றேன்னு தான் சொன்னீங்க. ஆனா இப்ப வீட்ல உங்க நிலைமையே சரியில்லை. உங்களோட பிரச்சனையை சமாளிக்கிறதே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சு நானே இந்த பிரச்சனையை தீர்த்துடலான்னு முடிவு பண்ணேன்.